உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். பிரியமானவர்களே, தொழில் செய்து கொண்டே ஊழியம் செய்து வந்த ஒரு சகோதரரை நான் அறிவேன். அந்த சகோதரர் ஒரு நாள் தன்னுடைய வியாபார ஸ்தலத்திலே அமர்ந்திருக்கும் போது தொழில் ரீதியாக அவரோடு கூட தொடர்புள்ள ஒரு மனிதர் அவ்வப்போது அவருடைய வியாபார ஸ்தலத்துக்கு வந்து போகக்கூடியவர். அவர் வழக்கத்துக்கு மாறாக இந்த வியாபார ஸ்தலத்திற்கு வரும்போது, இந்த கர்த்தருடைய மனிதனை சந்திக்க வரும்போது சில நாளாய் துக்கத்தோடு கூட அவர் வந்து கொண்டே இருந்தாராம். ஒரு நாள் அப்படி அவர் வியாபார ரீதியாய் வந்து உட்கார்ந்த போது எப்பொழுதும் கலகலவென்று பேசக்கூடியவர் உள்ளத்தில் சோர்வோடு கூட அப்படியே திகைத்து போனவராய் சோர்வோடு கூட உட்கார்ந்திருக்கிறார். இந்த தேவ மனிதர் அவரிடத்தில், ஏன் நீங்கள் இப்படி சோகமாகவே இருக்கீங்க, எதனால் என்று கேட்டபோது, இல்லை, சில நாட்களாக என்னுடைய தொழிலிலே மிகப்பெரிய நெருக்கம், குடும்பத்தில் நிறைய சவாலான பிரச்சனைகள், போராட்டங்கள், என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று சொல்லி அவர் இவருக்கு மறுமொழியாக சொல்லியிருக்கிறார். அந்த நேரத்தில் அந்த தேவ மனிதனிடத்திலிருந்து ஒரு கர்த்தருடைய வார்த்தை கடந்து வந்ததாம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்று வேதாகமத்திலே எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். இந்த தேவனை நீங்கள் விசுவாசித்து, இந்த தேவனுடைய வல்லமையை நீங்கள் விசுவாசித்து, உங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு நீங்கள் இந்த தேவனுடைய பிள்ளையாக மாறும்போது உங்களுக்கு எதிராக செயல்படுகிற எதிர் வல்லமையிலிருந்து நிச்சயமாகவே எங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். அவர்தான் உங்களையும் உண்டாக்கினவர் என்று அவருக்கு சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பித்தாராம். அப்பொழுது அவர் இன்னொரு முறை அந்த வசனத்தை சொல்லுங்க என்று கேட்டிருக்கிறார். இவர் மறுபடியும் சொல்லியிருக்கிறார், உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போ. மறுபடியும் கூட இன்னொரு முறை அந்த வசனத்தை சொல்லுங்க. திரும்ப அவர் சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னாரா, இந்த வார்த்தையை கேட்கும் போதே எனக்குள்ளே ஏதோ ஒரு நம்பிக்கையும் தைரியமும் உண்டாகிறது. இந்த வசனம் எங்கே இருக்குது, உங்க வேதாமத்தை எனக்கு கொடுங்க என்று வேதாமத்தை வாங்கி கொண்டு அவர் சென்றாராம். பிரியமானவர்களே, அவர் வேலையெல்லாம் முடித்துவிட்டு இரவு நேரத்தில் பொறுமையாக அமர்ந்து தேவனுடைய பாதத்தில் அவர் ஜெபம் பண்ண துவங்கினார். வேதாகமத்தை தாகத்தோடு கூட வாசிக்க துவங்கினார். வேதத்தை வாசிக்க 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 அவர் மீது தேவ வல்லமை ஊற்றப்பட ஆரம்பித்தது. ஒரு நாள் இரவிலே அப்படி வேதத்தை வாசித்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவருடைய வல்லமை அவர் மேல் இறங்கி வந்தது. அவருடைய சரீரத்தில் இருக்கிற கட்டுகள் உடைக்கப்பட்டது. ஆண்டவர் அவரை விடுதலையாக்கினார். அவருடைய தொழிலுக்கு விரோதமாக, குடும்பத்துக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற மந்திரவாதத்தில் இருந்து ஆண்டவர் முற்றிலுமாய் அந்த குடும்பத்தை விடுதலையாக்கினார். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மந்திரவாதம் என்பது ஒரு பெரிய சவாலான ஒரு காரியமாயிருக்கிறது. வியாபாரம் செய்யக்கூடிய மனிதர்கள் பயத்தோடு கூட இன்றைக்கு தொழில் செய்யக்கூடிய நிலை உருவாயிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, பொறாமையோ வென்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார்? கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஒரு பொறாமையின் வல்லமை உங்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. குடும்பத்துக்கு எதிராக, வியாபாரத்துக்கு எதிராக, உங்களுடைய வேலை காரியத்திற்கு எதிராக இன்றைக்கு மந்திரவாத கிரியைகளை கொண்டு வந்து உங்களை பலவீனப்படுத்தும்படியாக, உங்களை நிர்மூலமாக்கும்படியாக சாத்தான் உங்களுக்கு விரோதமாய் சில மனிதர்களை எழுப்புவதை இந்த நாட்களிலே பார்க்க முடிகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். நாம் ஒவ்வொரு நாளும் முறையாகி தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து வேதத்தை தியானிக்கக்கூடியவராக ஒவ்வொரு நாளையும் தேவனுடைய பாதத்திலே துவங்கி அவருடைய பாதத்திலே முடிக்கும்படியாக
அவரை சார்ந்து வாழக்கூடிய, அவருடைய சட்டைகளின் நிழலுக்கு கீழே இருக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே மந்திரவாதம் செயல்பட முடியாது. இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை என்று ஆண்டவர் தெளிவாய் சொல்லி இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவரை விட்டு விலகி, ஒருவேளை அவரை விட்டு விலகி அவருக்கு பிரியமில்லாத பாவத்திலே நீங்கள் நீடித்திருப்பீர்கள், ஆனால் உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய மாந்திரிக கிரியைகள் உங்களை பாதிக்கும். ஆனால் நீங்கள் ஆண்டவருடைய இரத்தத்துக்குள்ளே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மறைவுக்குள்ளே நீங்கள் இருக்கும்போது அந்த வல்லமை உங்களை சேதப்படுத்த முடியாது. என் ஜனத்திற்கும் என் ஜனம் அல்லாதவர்களுக்கும் நான் வித்தியாசத்தை உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அவர் வித்தியாசத்தை உண்டாக்குகிறவர். ஜெபிக்கிறவர்களுக்கும் ஜெபிக்காதவர்களுக்கும் அவர் வித்தியாசத்தை உண்டாக்கக்கூடியவர். ஆகவே பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே தேவ பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய, செயல்படக்கூடிய சாத்தானுடைய எதிர் வல்லமையை மேற்கொள்ள உங்களுக்கு தேவனுடைய பெலன் தேவை. அந்த தேவனுடைய பெலனை நீங்கள் சார்ந்து ஒவ்வொரு நாளும் அவருடைய பெலனை பற்றி கொண்டு நீங்கள் வாழும்போது இந்த பூமியிலே ஒருவரும் உங்களை சேதப்படுத்த முடியாது. எந்த ஒரு வல்லமையும் உங்களையோ உங்கள் பிள்ளைகளையோ உங்கள் குடும்பத்தையோ ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களையோ ஒருபோதும் சேதப்படுத்தவே முடியாது. ஜெபிக்கிறவர்களுக்கு எதிராக எத்தனை செயல்களை சாத்தான் மந்திரவாதங்களை கொண்டு வந்தாலும் ஒன்றும் சேதப்படுத்தப்பட மாட்டாது. ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு தெளிவாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். பிரியமானவர்களே, ஊழியத்துடைய ஆரம்ப காலத்தில் குறிப்பிட்ட ஒரு பட்டணத்தில் ஒரு 4 நாள் இரவு கூட்டத்தில் நானும் இன்னொரு சகோதரருமாக இணைந்து அந்த ஊழியத்தை நிறைவேற்றினோம். பகல் பொழுதிலே ஒரு நாள் அவர் நான் தங்கி இருக்கிற அறைக்குள்ளே வந்தார். என்னோடு கூட இணைந்து ஊழியம் செய்யக்கூடிய சகோதரர். அவரிடத்தில் நான் விசாரித்தேன், எப்படி இந்த ஆண்டவரை அறிந்து கொண்டீர்கள்? விக்கிரகத்தின் பின்னணியத்தில் இருந்த நீங்கள் எப்படி அறிந்து கொண்டீர்கள் என்று விசாரித்த போது அவர் சொல்ல ஆரம்பித்தார். அவர் மந்திரவாதத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதனாக இருந்தாராம். அநேகர் மந்திரவாதம் செய்து பல குடும்பங்களை கெடுக்கும்படியாக அவரிடத்தில் வருவதுண்டு. இவர் கேட்கிற பணத்தை அவர்கள் கொடுப்பார்களாம். இவர் வாயில என்ன வருதோ அதுதான் அந்த பணம் அவங்க கொடுத்தாகணும். அந்த மாதிரி பணங்களை வாங்கி மந்திரவாதம் செய்தார். அநேக குடும்பங்களை, வியாபார ஸ்தலங்களை ஒண்ணுமில்லாதபடிக்கு செய்தார். அப்படி அவர் செய்து கொண்டிருந்த ஒரு காலம். ஒரு நாள் ஒரு குடும்பத்தார் ஒரு கம்பெனி ஒன்றுமில்லாமல் போக வேண்டும் என்று மந்திரவாதம் செய்து எப்படியாவது அது ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுங்க, எவ்வளோ பணம் வேணுமானாலும் தருகிறோம் என்று வந்திருக்கிறார். இவர் சரி என்று பணத்தை வாங்கி கொண்டு மந்திரவாதத்தை செய்திருக்கிறார். மந்திரவாதத்தை செய்து அந்த சாத்தானை அங்கே அனுப்பின போது அந்த பிசாசுகள் அந்த குடும்பத்தை நோக்கி அங்கே போனதாம். அங்கே போய் உள்ளே நுழைய முடியாமல் அந்த வீட்டை சுற்றிலும், அந்த வியாபார ஸ்தலத்தை சுற்றிலும் நெருப்பு எரிந்து கொண்டு இருக்குதாம். அந்த அனுப்பி விடப்பட்ட ஆவிகள் எல்லாம் திரும்ப இவரிடத்துல வந்து சொன்னதாம், எங்களால் அந்த வீட்டுக்குள்ளே போக முடியாது, அந்த வீட்டுக்குள்ளே எப்பொழுதும் ஜெபித்து கொண்டே இருக்கிறாங்க, அந்த வீட்டுக்குள்ளே போகவே முடியாது, அதனால் என்னை விட்டுவிடு என்று அந்த சாத்தான் அவரை பார்த்து சொல்லி இருக்கிறார். இவரோ அதிலும் இன்னும் அதிக வல்லமையான ஆவிகளை ஏவி மந்திரவாதம் செய்து அதை அனுப்பிவிட்டு தொடர்ந்து அந்த மந்திரவாத பூஜை வேலையை இரவில் செய்து கொண்டே இருந்திருக்கிறார். அதுபோலவே அவர் அதிகமாக எதிர்பார்த்திருந்த அதிக வல்லமையுள்ள ஆவியை அனுப்பிவிட அந்த ஆவிகளும் 3 ஆவிகள் திரும்பி வந்து இவரிடத்துல வந்து நின்றதாம்.
அந்த வீட்டுக்குள்ளே என்னை அனுப்பாத, அங்கே போக முடியாது, அந்த தொழில் ஸ்தலத்துக்குள்ளே என்னால் போக முடியாது, சுற்றிலும் நெருப்பு எரிகிறது, அவர்களை இயேசு கிறிஸ்து பாதுகாக்கிறார், அதனால் அங்கே போக முடியாது, அவரிடத்தில் என் வல்லமை எல்லாம் செல்லாது என்று சொல்லி அந்த பிசாசு இவரோடு தர்க்கம் பண்ணினதாம். ஆக இல்லை, நான் உன்னை மறுபடியும் அனுப்புவேன் என்று சொல்லி இவர் போராடின போது அந்த பிசாசுகள் இவருடைய கண்ணை குருடாக்கி விட்டு அந்த இடத்தை விட்டு போய்விட்டது. இவர் பாருங்க, மந்திரவாதத்தை நம்பி வாழ்ந்தவர் ஒரு குடும்பத்துக்கு விரோதமாக, வியாபார ஸ்தலத்துக்கு விரோதமாக மந்திரவாதம் பண்ணவர் எழும்பின போது இவர் நம்பி இருந்த சாத்தான் இவரை கைவிட்டது. அது மாத்திரம் இல்லை, இவருடைய கண்ணை குருடாக்கி விட்டு போய்விட்டது. என்ன செய்வென்று தெரியலை. மறுபடியும் அவர் தொடர்ந்து மந்திரவாதத்தை செய்த அந்த ஆவிகளை இழுக்கும்படிக்கு அவர் செயல்பட்டிருக்கிறார். கண்ணு தெரியாமல் இருந்த போதிலும் மறுபடியும் அது வந்து கண் பார்வையை தர வேண்டும் என்று மந்திரவாதம் செய்த அந்த ஆவிகளை அழைத்த போது அந்த ஆவி வரவில்லை. மாறாக சிலுவையிலே அடிக்கப்பட்ட ஆண்டவர் இயேசு இரத்தம் சொட்டப்பட்ட ஒரு காட்சியை அவர் அங்கே காண்பிக்க, அங்கே உள்ளம் உடைந்து முகங்குப்புற விழுந்து அழுதார், பாவங்களை அறிக்கை செய்தார், மந்திர தொழிலிருந்து வெளியே வந்தார். பிற்பாடு ஆண்டவர் அவருடைய குருட்டு கண்களை திறந்தார். மறுபடியும் அவர் ஜெபித்த போது ஆண்டவர் அவருடைய குருட்டு கண்களை திறந்தார். சாத்தானுக்கு வேலை செய்து கொண்டிருந்த மந்திரவாத தொழிலை அவர் விட்டுவிட்டு இயேசுவுக்காக முழு நேர ஊழியராக மாறினார். ஆம் பிரியமானவர்களே, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். ஆண்டவர் அதை இந்த காலவேளையிலே உங்கள் மத்தியிலே தெளிவாய் சொல்லுகிறார். ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கீங்களா? பயத்தோடு இருக்கீங்களா? இரவில் தூங்க முடியலையே, கெட்ட கெட்ட சொப்பனங்கள் வருதே, இப்படி வரும்போதெல்லாம் பெரிய பாதிப்புகள் உண்டாகிறது, இதிலிருந்து நான் எப்படி வெளியே வர முடியும், எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று ஒரு வேளை கலங்கி போய் நிற்கிறீங்களா? தொழில எல்லாவற்றையும் இழந்து ஒன்றுமில்லாத சூழ்நிலையில், வெறுமையாக்கப்பட்ட நிலையில் இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்களா? முதலாவது உங்களை தேவ சமூகத்திலே ஒப்புக் கொடுங்கள். உங்கள் இருதயமே உங்களை குற்றவாளியாக தீர்த்தாள். இருதயத்திலும் பெரியவராயிருந்து தேவன் உங்களை நியாயம் தீர்ப்பது அதிக நிச்சயம் அல்லவா? என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் இயேசு சிலுவையிலே அவர் தொங்கி இரத்தத்தை சிந்தினார். சாத்தானுடைய வல்லமையை அங்கே சிலுவையிலே அழித்தார். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் இயேசு வெளிப்பட்டார். மந்திரவாதத்திற்கும் மேலானவர், இந்த உலகத்திலே செயல்படுகிற எல்லா சாத்தானுடைய கிரியைகளுக்கும் மேலானவர், துரைத்தனங்கள், வல்லமைகள், அதிகாரங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக பிதாவானவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அவர் வைத்திருக்கிறார். சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவருக்கு கீழ்ப்படுத்தப்படாதது ஒன்றுமே இல்லை. எல்லா அதிகாரங்களும் இயேசுடைய கரத்தில் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு உங்க வாழ்க்கையில அவர் கடந்து வந்து உங்களை விடுதலையாக்க வேண்டுமானால், உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமானால், நீங்கள் பாவத்திலிருந்து வெளியே வர வேண்டும். உங்கள் இருதயம் எந்த காரியத்திலே நீ ஒரு பாவி, நீ ஒரு குற்றவாளி என்று சொல்லுகிறதோ அதை இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அறிக்கை செய்து அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாகவே மந்திரவாத கட்டுகளில் இருந்து ஒரு அற்புதமான விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அற்புதமான ஒரு விடுதலையை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஆண்டவர் நிச்சயமாக அந்த மாற்றத்தை உங்களுக்கு தருவார். பாவத்தை நமக்குள்ளே வைத்துக்கொண்டு ஆண்டவரிடத்தில் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியாது. பிரியமானவர்களே, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு குடும்பத்தார் ஒரு சகோதரருக்காக ஜெபிக்கும்படி என்னை அழைத்து கொண்டு போனார்கள். நான் இருப்பிடத்திலிருந்து ஒரு வீட்டிற்கு ஜெபிக்கும்படியாக நான் கடந்து போகிறேன்.
அவர்கள் சொன்ன காரியம் மிகவும் வியப்பாயிருந்தது. அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அவங்க காலையிலே மட்டன் எடுத்து சமைத்து வைத்து எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டு ஆலயத்துக்கு போய்விட்டு வந்து அவள் குடும்பமாக உட்கார்ந்து சாப்பிட வேண்டும். அது வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமை அப்படியே அவர்கள் செய்கிற ஒரு அனுபவம் அந்த குடும்பத்துக்குள்ளே இருந்தது. ஆனால் ஒரு சில நாட்களாக சரீரத்தில் சுகவீனப்பட்டு படுக்கையில் இருந்த அந்த குடும்ப தலைவர் மனைவி பார்த்து அந்த ஞாயிற்றுக்கிழமை சொன்னாராம், இல்லை நீ பிள்ளை அழைத்து கொண்டு ஆலயத்துக்கு போ, என்னால் வர முடியாது, நான் வரலை, ஆராதனைக்கு போய் என்னத்தை நான் கண்டேன் என்று சொல்லிவிட்டார். இவர்களும் பிள்ளை அழைத்து கொண்டு ஆராதனைக்கு சென்றார்கள். திரும்பி வந்து பிள்ளைகள் பசிக்கிற என்று சொன்ன போது இவங்க கிச்சனுக்குள்ளே போனாங்க. அவங்க சமைச்சு வச்சிருந்த அந்த மட்டன் குழம்பு எதுவுமே இல்லை, துடைத்து வைத்தது போல இருந்தது. சாப்பாடு பாத்திரத்தை திறந்து பார்த்தா அது உள்ளேயும் ஒன்றுமே இல்லை. அவர்கள் வியப்போடு கூட கணவரிடத்தில் ஓடி வந்து, என்னங்க என்ன உள்ளே வந்துச்சு, எதுவுமே உள்ளே வர முடியாது, எப்படி இதெல்லாம் சாப்பிட்டது என்று சொல்லி கேட்க, நீ என்ன இப்படி சொல்லி கொண்டு இருக்கிற, எனக்கு பசிக்கிறது, எனக்கு உடனே சாப்பாடு கொடு என்று சொல்லியிருக்கிறார். ஆக அவருடைய ட்ரெஸ்ஸில் பார்த்தா குழம்பெல்லாம் மேலே பட்டிருக்குது. அவங்க கையை பிடித்து முகர்ந்து பார்க்கும்போது அவர் சாப்பிட்ருக்கிறார். அவர் சாப்பிட்டு விட்டு, இல்லை எனக்கு பசிக்கிற என்று சொல்ல உங்களுக்கு என்னவென்றே புரியவே இல்லை, ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறது. அப்போ ஒரு ஊழியரை வீட்டுக்குள்ளே அழைத்து கொண்டு வந்து ஜெபம் பண்ணணும். அப்படி என்னை அழைத்து கொண்டு அங்கே போன போது ஜெபிக்க துவங்கின உடனே அவருக்குள்ளே இருந்து ஒரு அசுத்தாவி அலக்கழிக்க ஆரம்பித்தது. அது அலக்கழிக்க ஆரம்பித்து அது பேச ஆரம்பித்தது. அது என்ன சொல்லுதுன்றா, 7 நாளைக்கு முன்னால் இந்த மனிதர் இன்னொரு மனிதருடைய 2 வீலரை திருடி ஒரு விக்கிரக கோயிலுக்கு பின்னாக கொண்டு போய் செயினை வச்சு கட்டி மறைத்து வைத்திருக்கிறார். எதற்காக என்றால் திருடி கொண்டு போய் அதை விற்பனை செய்யணும். அதை யாரிடத்தில் கொடுப்பது என்ன செய்வது தெரியலை. அவர் திருடி அங்கே வைத்து விட்டு அவர் வீட்டுக்கு வந்தார். அந்த அசுத்தாவி அவரை பிடித்து கொண்டது, அலக்கழித்தது, உள்ளிருந்து பேச ஆரம்பித்தது. இவன் திருடி இருக்கிறான், இவன் விட்டு நான் போக முடியாது, நீ என்னதான் உங்கள் நாமத்தை சொன்னாலும் நான் போக மாட்டேன் என்று அலக்கழிக்க ஆரம்பித்தது. கொஞ்ச நேரத்தில் அவர் சுய நினைவோடு வந்தார். அவர் தன்னுடைய பாவத்துக்காக மனசாப்பட்டு அழுதார். நான் பெரிய தவறு செய்துட்டேனே, பண தேவை நிமித்தமாக புது பைக்கை நான் திருடிட்டு வந்துட்டேன், ஆண்டவர் என்னை மன்னிப்பாரா என்று கண்ணீரோடு கூட அழ ஆரம்பித்தார். இவ்வளோ பெரிய பாவத்தை செய்திருக்கிறாரே. சகோதரி கலங்கி அழுதார்கள், பிள்ளைகள் அழுதார்கள். எல்லோரும் அழுத போது ஆண்டுடைய வல்லமை இறங்கிற்று. மறுபடியும் அந்த அசுத்தாவை அலக்கழித்து, இனி என்னால் இந்த மனிதனுக்குள்ளே இருக்க முடியாது, நான் வெளியே போகிறேன் என்று சொல்லிவிட்டு சத்தமிட்டு அது வெளியே போனது. அதே போலதான் மந்திரவாதம். உங்களுக்கு எதிராக ஏதோ ஒரு வல்லமை செயல்படுகிறது. வருமானம் எல்லாம் பொத்தல் பையில போட்டார் போல, எங்க போகுதுன்னே தெரியல. சம்பளத்தை வாங்கி வீட்டுக்குள்ள கொண்டு வந்தா பணம் எங்க போகுதுன்னே தெரியல. தொழில் செய்து லாபத்தை வீட்டுக்கு கொண்டு வந்தா பணம் எங்க போகுதுன்னே தெரியல. சமாதானம் இல்லை, வியாதி, பிரச்சனை, போராட்டம். ஒரு பெரிய சவாலை எதிர்கொண்டு போராடி கொண்டிருக்கீங்களா? ஏதோ ஒரு வல்லமை உங்களுக்கு எதிராக செயல்படுகிறதா? உங்களை சோதித்து பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையை சோதித்து பாருங்க. பிரியமானவர்களே, பாவத்தை நமக்குள்ளே வைத்து கொண்டு நம்ம ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் விடுதலை தர முடியாது. ஆக பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆண்டவர் அந்த இரக்கத்தை இன்றைக்கு உங்க வாழ்க்கையில், உங்க குடும்பத்தில், உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில், வியாபார ஸ்தலத்துக்குள்ள கொண்டு வரும்படியாக இந்த இடத்தில் அவர் உலாவி கொண்டிருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் ஆண்டவர் தன்னுடைய வல்லமையை கொண்டு வரும்படியாக அசைவாடி கொண்டிருக்கிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். ஆண்டவரே இந்த வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். எவ்வளவு ஒரு மேலான ஒரு வாக்கு தத்தம். அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய பிள்ளைக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் வாக்கு பண்ணுகிறார், உனக்கு விரோதமா உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ.
எதுவானாலும் அது வாய்க்காது. இன்று ஆண்டவர் உங்களை விடுவிக்க போகிறார். பிரியமானவர்களே, யோவானின் சுவிசேஷ புத்தகம் 10வது அதிகாரம் 10வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். மந்திரவாதத்தினாலே அனுப்பப்படுகிற சாத்தானுடைய நோக்கம் என்ன? அவன் எதற்காக இந்த குடும்பத்துக்குள்ள வருகிறான்? திருடன் திருடவும். எதை திருடுகிறான்? ஒரு குடும்பத்துக்குள்ள சமாதானத்தை திருடுகிறான், ஆரோக்கியத்தை திருடி விடுகிறான், ஆசீர்வாதங்களை திருடி விடுகிறான், மகிழ்ச்சியை திருடி விடுகிறான். ஆக அனுப்பப்படுகிற சாத்தானுடைய கிரியைகள் ஒரு வீட்டுக்குள்ள வரும்போது சமாதானம் முழுவதும் இழந்து போய் விடுகிறோம். சிலர் சொல்லுவாங்க, தொழில் ஸ்தலத்தில் போய் உட்கார்ந்தாலே தொழில் ஸ்தலத்தில் இருப்பதற்கே எனக்கு மனம் இல்லை. வெளியிலிருந்து வரக்கூடிய குடும்ப தலைவர் சிலர் சொல்லுவது உண்டு, பிரதர், வீட்டுக்குள்ளே போனாலே ஒரு நரகத்துக்குள்ளே போனது போல ஒரு உணர்வு. ஏன் வீட்டுக்குள்ளே போகிறோம் என்ற ஒரு உணர்வு. ஏன் முன்பெல்லாம் உங்கள் உள்ளத்தில் வீட்டுக்கு போகும்போது எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியோடு போவீங்க, தொழிற்சலத்துக்கு போகும்போது எவ்வளோ சந்தோஷத்தோடு போவீங்க. இப்போ என்ன நடந்தது? உங்களுக்கு எதிராக ஒரு வெள்ளம். ஏன் இதெல்லாம் நடக்குது? அநேகருடைய வீடுகளில் ஆண்டவரை தேடக்கூடிய அனுபவமே கிடையாது. அநேகருடைய வீடுகளில் குடும்ப ஜெபம் என்ற ஒரு அனுபவமே இல்லை. ஆண்டவர் கொடுக்கக்கூடிய நேரத்தை கொடுப்பதே இல்லை. நீங்கள் முதலாவது உங்கள் குடும்ப ஜெபத்தை ஒழுங்குபடுத்துங்க. ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜெபத்தை ஒழுங்குபடுத்தி நீங்கள் எல்லோரும் கூடி வந்து ஒவ்வொரு நாளையும் தேவனுடைய பாதத்தில் துவங்கி தேவனுடைய பாதத்தில் நீங்கள் முடிக்கும் போது எந்த ஒரு வல்லமையும் உங்கள் குடும்பத்துக்கு எதிராக வர முடியாது. எந்த ஒரு வல்லமையும் வர முடியாது. திருடை திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி. மந்திரவாதத்தினால் சில வீடுகளில் உயிர் இழப்புகள் உருவாகிறது. விபத்து நிமித்தமாக உயிர் இழப்பு, இரத்த வெள்ளத்தில் மடிந்து போகக்கூடிய சூழ்நிலைகள், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் எதிர் வல்லமையினாலே ஒரு குடும்பத்துக்குள்ளே நடக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நானோ ஜீவன் உண்டாகவும் அது பரிபூரணப்படும்படியாக வந்தேன். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வழி என்ன? ஜீவன், சமாதானம், ஆறுதல், ஆரோக்கியம், ஆசீர்வாதம். நீங்கள் ஆண்டவருக்கு இடம் கொடுக்கும்போது இதையெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை கட்டவிழ்த்து, உங்கள் வியாபார ஸ்தலத்தை கட்டவிழ்த்து, உங்கள் ஆசீர்வாதங்களை கட்டவிழ்த்து விடுதலையாக்கும்படியாக குடும்பத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகி அனுதினமும் தேவனுடைய பாதத்தில் காத்திருந்து உங்கள் பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு அழுது உதவிக்காக இயேசுவை அழைக்கும் போது அவர் உங்கள் வீட்டுக்குள்ளே இறங்கி வருவார். ஒரு மெய்யான விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை இந்த வார்த்தையின் மூலமாக ஆசீர்வதிப்பார். ஒருவேளை இழப்புகளோடு மன துக்கத்தோடு நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கீங்களா? நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த வேளைக்காக நன்றி செலுத்துகிறப்பா. நீர் எங்களுக்கு தந்திருக்கிற ஒரு தைரியத்திற்காக நன்றி. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்று சொல்லியிருக்கிறேன். ஆனால் இந்த நாளிலே சரீரத்தில் வியாதியோடு, என்ன வியாதி என்றே தெரியாதபடிக்கு அந்த வியாதியை சுமந்து கொண்டு, எப்படி தொழிலிலே இந்த நஷ்டம் வந்ததென்றே தெரியாதபடி, குடும்பத்துக்குள்ள பிரிவினை ஏன் வந்ததென்றே தெரியாதபடி, பிள்ளையுடைய எதிர்காலம் ஏன் கேள்விக்குறியா இருக்கிறது என்பதை ஒன்றுமே புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு
உம்முடைய பிள்ளைகள் கண்ணீரோடு கூட ஜெபத்தில் என்னோடு இணைந்திருப்பதை அறிவீர் தகப்பனே. நீர் மனதுருக்கமுள்ள ஆண்டவர். என் பாவம்தான் இந்த வேதனையை கொண்டு வந்தது. என் பாவம்தான் என் வீட்டுக்குள்ள சாத்தான் வருவதற்கு வழியை திறந்து கொடுத்தது. என் பாவமே என் பிள்ளைகளுடைய நன்மைக்கு தடையா இருந்தது என்று உள்ளம் உடைந்து இன்னைக்கு மறுபடியுமாக உம்முடைய சமூகத்திலே மனம் கசந்து தன் பாவத்திற்காக அழுகிற ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய இரத்தத்தினாலே கழுவி அவருடைய பாவங்களை மன்னித்து இப்பொழுதே அவர்கள் சரீரத்திலே உம்முடைய ஆரோக்கியத்தை கொண்டு வரும்படியாக நான் செபிக்கிறேன் அப்பா. இயேசுவின் நாமத்திலே வல்லமை இறங்குவதாக. குடும்பங்களுக்குள்ளே சமாதானத்தை கெடுக்கிற, சரீரத்திலே பலவீனத்தை உண்டு பண்ணுகிற, தொழிலிலே நஷ்டத்தை கொண்டு வருகிற சாத்தானுடைய சகல வல்லமைகள், மாந்திரிகத்தின் கிரியைகள், வெள்ளி சூனிய ஆவியின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்திலே அழிக்கப்பட்டு போவதாக. இயேசுவின் நாமத்தில் வல்லமை இறங்கட்டும். இப்பொழுதே கட்டுகள் அறுந்து போகட்டும். மாந்திரிகத்தின் கிரியைகள் சுட்டெரிக்கப்படுவதாக. சுட்டெரிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்திலே. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற ஆண்டவர், இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய மகிமையான பாதுகாப்பை இரத்தத்தின் மூலமாக உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வீடுகளிலும் அப்பா நிலைக்கால்களிலே நீர் அந்த குடும்பத்திற்காக சிந்தின ரத்தம் பூசப்படுகிறதற்காய் நன்றி அப்பா. தொழில் ஸ்தலத்திலே உம்முடைய ரத்தம் பூசப்படுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராய் செயல்படுகிற இந்த கிரியையில் இருந்து, வல்லமையில் இருந்து உம்முடைய பிள்ளைகளை நீர் விடுவிக்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. நீர் விடுதலை தந்து விட்டதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1998ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட நமது கல்வாரி சுவிசேஷ மிஷனரி இயக்கமானது ஒடிசா மாநிலத்தை தலைமையிடமாக கொண்டு ஒடிசா மாநிலத்தில் 6 மாவட்டங்களில் 176 மிஷனரிகளை கொண்டு 13 இன மக்கள் மத்தியில் ஒவ்வொரு மாதமும் 500 புதிய கிராமங்களை சந்திக்க வேண்டும் என்ற மேலான தரிசனத்தோடு சுவிசேஷ பணியினை செய்து வருகிறது. தேவனுடைய ஆலயங்கள் இல்லாத இடங்களில் தேவனுடைய வார்த்தையை அறிவித்து நமது ஊழியத்தின் மூலம் ஆலயங்கள் கட்டப்பட்டு வருகிறது. ஒடிசாவில் வாலிபர் முகாம், சிறுவர் முகாம், விடுதலை முகாம் மூலமாக எண்ணற்ற மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையானது அறிவிக்கப்பட்டு வருகிறது. அறியப்படாத இடங்களில் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கும் நமது மிஷனரி ஊழியத்தில் இன்னும் அதிகமான மிஷனரி பணியாளர்கள் எழும்பப்படவும், ஒடிசா மொழியில் தேவனுடைய பரிசுத்த வேதாகமத்தை கொடுக்கும் நன்கொடையாளர்கள் எழும்பவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள்.